தீபாவளி சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாக். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அண்ட் எப்போயுமே கடையில் வாங்குற மைசூர் பாக் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி செய்வாங்க. நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்றதுக்காக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காம சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலாமா? செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் நாட்டு சக்கரை நம்ம உருக்கி அதை பாக ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நாட்டு சக்கரையில் எப்போயுமே ஏதாச்சும் ஒரு தூசி இருக்கும். அதனால் 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இல்லை 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பாக இந்த மாதிரி சக்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாக லைட்டாக ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவில் எப்பயுமே லைட்டாக ஒரு சிறுங்கசப்பு இருக்கிறதுனால லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா போதும். இந்த மாவு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இல்லாட்டி மாவு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மைசூர் பாக் டேஸ்ட்டே மாறிடும். வறுத்து வச்சிருக்க மாவை மிக்சிங் பவுலில் சளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு உருக்கிற நெய் மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் சூடாக இருக்கக்கூடாது, ஆறுனதாக இருக்கணும். இதை அப்படியே சேர்த்து ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து இந்த மாதிரி வந்ததுமே மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1/4 கப் நெய் 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் மெதுவாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்று சேர்ந்து திரண்டு வரும். இந்த மாவு சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லாட்டி ஒன்று சேர்ந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இது அடி பிடிச்சா கூட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு ரொம்ப அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த மாவு வெந்து வரும். இதில் உங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆகி நான் சேர்த்துருக்க நெய் எல்லாமே வெளியே திரும்பி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா சமமாக எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் போல் கோல்டன் ஆகட்டும். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஞ்சம் போல் கரண்டியில் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி டேப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த ஷேப் வந்து ஃப்ளாட்டனாக கரெக்டாக ஈவனாக வந்துடும். இது அப்படியே 2 மணி நேரம் செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா சூப்பராக பீஸ் போட வந்துடும். அவ்வளோதான். எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இந்த கடையில் கிடைக்கல அதே டெக்ஸ்சரில் இருந்துச்சு. என் டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்டில் மைசூர் பாக்கும் ஒன் ஆஃப் த ஸ்வீட். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இது டேஸ்ட்டை பற்றி. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.